ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமரி ஆர்எஸ் ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம ஒரு vlog பார்க்கலாம். அதாவது இன்றைக்கி பசங்களுக்கெல்லாம் ஸ்கூல் லீவு, அதனால தான் சாதத்துக்கு அடுப்பில் வந்து வச்சுருக்கேன். அவங்க வீட்டில் இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் லேட்டாக சாதம் வச்சா போதுமா, இல்லைன்னா காலையிலே சாதம் வைக்கணும். ஆனால் இன்றைக்கி அவங்களுக்கு லீவு அப்படின்றதுனால நான் வச்சுட்டேன். இன்றைக்கி வந்து டியூஸ்டே. என்ன அப்படின்னா லோக்கல் ஹாலிடே தான். எங்கள் ஊரில் வந்து ஒரு மண்டக்காடு கோயில் ஒன்று இருக்குது. அதுக்கு வந்து இன்றைக்கி திருவிழா. அதனால் லோக்கல் ஹாலிடே எப்போவுமே விட்ருவாங்க, அதே மாதிரி விட்டுட்டாங்க. அதனால் பசங்க எல்லோரும் 3 பேரும் வீட்டில் தான் இருக்காங்க. அதனால் அவங்க அப்பாக்கிட்ட சொன்னேன், நீங்கள் வந்து மீன் வாங்கிட்டு வாங்க, நான் வந்து மீன் குழம்பையும் அடுப்புலேயே வச்சிடலாம் அப்படின்ட்டு அவங்ககிட்ட சொன்னேன். அவங்களும் சரின்னு இருக்காங்க. அவங்க வெளியில் போயிருக்காங்க, மீன் வாங்குறதுக்கு போயிருக்காங்க. அவங்க இப்போ வருவாங்க. அதுக்கு முந்தி நான் வந்து சாதத்துக்கு தீயம் பற்ற வச்சு கொஞ்சம் அரிசியும் அதை போட்டுட்டேன். நம்ம வந்து சாதம் வந்து கொதித்து வந்துட்டு அப்படின்னா அந்த வேலை முடியும். மறுபடியும் இந்த மண் சட்டியில் என்ன இருக்குது அப்படின்னா, சுண்டக்காய் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம வீட்டில் ஒரு செடி நிற்குது. அதில் நிறைய காய் காய்ச்சிருந்து, அதை பச்சை சுண்டக்காய் தான், அதை எடுத்து நல்லா தட்டி போட்டு அது ஊறுகாய் வச்சுருந்தேன். நல்லா சூப்பராக இருந்தது. நல்லா நல்லெண்ணெய்லாம் ஊற்றி வச்சுருந்தேன். நல்லெண்ணெய் ஊற்றி முதல்ல அதை நல்லா வதக்கிட்டு, அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுட்டு, அதுக்கு பிறகு கொஞ்சோண்டு வத்தத்தூள் போட்டு கொஞ்சோண்டு உப்பும் போட்டு நல்லா வேக வச்சேன். அது நல்லா வெந்த பிறகு அதுக்கு பிறகு கொஞ்சம் புளியும் கரைச்சி நான் ஊற்றினேன். நான் வந்து எலுமிச்சப்பழம் ஊற்றலை, புளி கரைச்சி ஊற்றி அப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டு, அப்புறம் நம்ம வந்து ஊறுகாய்க்கு போடுவோம்ல பொடி, அதாவது கடுகும் வெந்தயமும் அதையும் வறுத்து அதையும் திரித்து போட்டிருந்தேன். போட்டு வச்சுருந்தேன். சூப்பராக இருந்துச்சு ஊறுகாய். இந்த ரெசிபி போடணும் அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் அதை சொல்கிறேன். நம்மளுடைய கிச்சன் வந்து இப்படி தான் இருக்குது. நான் வந்து அவங்க வந்து மீன் வாங்கிட்டு வந்துட்டேன்ட்டு கூப்பிட்டாச்சு. நான் வந்து போயிட்டு வந்துடுறேன். மீன் வந்து அவங்க வெட்டியும் தந்துட்டாங்க. அவங்க அப்பா தான் வெட்டி தந்தாங்க. நான் இப்போ எங்கே நிற்கேன் அப்படின்னா, பின்னாடி நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு பாறைகுண்டு இருக்குல்ல, அந்த சைடில் அதில் தான் தண்ணி இறச்சி அந்த அளவு தான் கழுவிக்கிட்டு இருக்கோம். மீன் ஷாலம் வந்து கழுவிக்கிட்டு இருக்கான். நீ கழுவ வேண்டாம், நான் கழுவிக்கிடுறேன் அப்படின்னு சொன்னேன். அவனுக்கு தெரிஞ்ச மாதிரி கழுவானா அதெல்லாம். ஆனால் பிள்ளைங்க எல்லாருமே 3 பேருமே எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அது வரைக்கும் பெருசு. அப்படி அவங்க செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த பாறைக்குண்டுக்கிட்ட நல்லா அழகாக இருக்கும், நல்லா இனலாகவும் இருக்கும். அதனால தான் அதில் வந்து இருந்து அதிலேயே மீன் வச்சு வெட்டிக்கிட்டு இருந்தோம். கொஞ்சம் நம்ம பின்னாடி தள்ளி வந்து இருக்கலாம் அப்படின்ட்டு. நல்லா தண்ணி எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா. இனிமேல் நம்மளுக்கு இதில் ஒரு படி நாங்கள் போட்டுட்டோம் அப்படின்னா நம்மளும் இறங்கலாம், நம்மளும் தண்ணி எல்லாமே யூஸ் பண்ணிடலாம். அப்படி இருக்கும். அடுத்து வந்து இதில் வந்து மீன் வந்து வெட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன்ல, அதில் கொஞ்சம் மசாலா தடவி அதை வந்து கொஞ்சம் பொரிக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கேன். அடுத்து இதில் வந்து கொஞ்சம் மசாலாலாம் போட்டு வச்சுருக்கேன். இங்கே என்னமோ மஞ்சத்தூள் மட்டும் போட்டு வச்சுருக்கேன். என்னமோ தான் அதை குழம்புலாம் கூட்டணும். இந்த பக்கம் சாதமும் வெந்துடுச்சு. நான் வந்து அடுப்பில் போட்டுட்டு அங்கே போயிட்டு மீன் அவங்க வெட்டினோன்னே அதை வாங்கிட்டு வந்தேன். அதுக்கு முந்தைய அந்த தணல்லையே கிடந்து சூப்பராக சாதம் வந்து வெந்துட்டு 2 கட்டை தான் வச்சுருந்தேன். சூப்பராக வந்துடுச்சு. ஏன்னா மசாலா தடவி வச்சுருக்கேன்ல, அது வந்து அவங்க வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலான்னு இருக்கேன். எண்ணெய் இல்லை, அவங்கள எண்ணெய் போய் வாங்கிட்டு வாங்கன்னு இருக்கேன். அங்கே போய் எண்ணெய் வாங்கிட்டு வரட்டும். நான் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம், அப்படி வேணும்னா நைட்டுக்கு பொரிச்சிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். மறுபடியும் வந்து மீன் வந்து குழம்பு வைக்கணும். அதுக்கு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், தேங்காய் துருவி வச்சுருக்கேன். இந்த வெங்காயத்தில் உடச்சி நம்ம மீனுக்கு மசாலா அரைச்சி அதையே நான் கூட்டி போட்டுட்டேன் அப்படின்னா அந்த வேலையும் முடியும். வெளியில் வந்து கொஞ்சம் கொல்லாங்கட்டை வறுக்கலாம் அப்படின்ட்டு அவங்க வந்து கொல்லாங்கட்டை வந்து வறுத்துக்கிட்டு இருக்காங்க. இது வந்து சட்டி, நம்ம வீட்டில் முந்தைய ஒரு ஓட்டை சட்டி உண்டு பார்த்தீங்களா, அந்த சட்டியும் வச்சு அடுப்பில் வச்சு அவங்க அப்பா தான் வறுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க தான் எப்போவுமே வறுப்பாங்க. ஏன்னா நான் சொல்லியிருக்கேன்ல, எனக்கு வந்து இந்த வெக்கையே எனக்கு ஒரு மாதிரி ஊறல் வந்த மாதிரி அலர்ஜி மாதிரி ஆயிரும். அதனால் நான் வந்து இதுங்க மாட்டேன். அவங்க ஒரு சட்டி வறுத்து போட்டுட்டாங்க. அது பிளாஸ்டிக் சாக்கில் தட்டினோன்னே அவ்வளோ அப்படியே இலகிட்டு, அதனால் அவங்க தட்டி போட்டுட்டாங்க. அடுத்த சட்டி வறுத்துக்கிட்டு இருக்காங்க. இது வந்து கொல்லாங்கட்டை வந்து வாங்கி ஒரு 1.5 வருஷம் 1.25 வருஷத்துக்கு மேலேயே இருக்கும். அதை வந்து அதுக்கிற சுடவே இல்லை. அப்படியே அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன். அதில் சுடுறதுக்கு டைமும் கிடைக்கல. அப்படி இருந்துச்சு. ஒரு லோடு மண்ணை அடித்து போட்டோம். எம்ஸ்டாண்டு இப்போ வந்து வேலை நடக்குது, அதனால் அதுக்கு அடித்தோம். அதனால் அப்படியே இருக்குது. பசங்க எல்லோரும் அங்கே தான் நிற்காங்க, அவங்க அப்பாவை சுற்றி அங்கே தான் இருக்காங்க. மறுபடியும் நாளைக்கு பெர்சிக்கு வந்து எக்ஸாமா, அதனால் பெர்சி இருந்தாலும் வீட்டுக்குள்ளேயே இருந்தாலேன்ட்டு சரி நீ வா அப்படின்ட்டு அந்த கூப்பிட்டேன். அவளும் வந்து அதில் வந்து உட்காந்துருந்து அவைய ஒரே கிண்டலாக தான் இருந்து, படிக்கலாம் இல்லை, நல்லா சிரிச்சிட்டு வாங்கிட்டு கிடந்தாவ. சரி பிள்ளைங்க எப்போமாவது ஒருக்கா தானே இப்படி இந்த சான்ஸ் கிடைக்கும், அதனால் சரி நல்லா இருக்கட்டும் அப்படின்ட்டு அந்தளவு விட்டுட்டேன். அவங்க எல்லோரும் கொஞ்சம் கொல்லாங்கட்டை உடைக்கையும் போகிறாங்க. அவங்க உடைச்சிட்டு எடுத்துகிட்டு இதுங்கட்டும் எவ்வளோ உடைக்காங்கன்னு அதுக்கு பிறகு வந்து பார்க்கலாம். அதுக்கு நான் போய் குழம்ப வச்சுக்கிட்டு வந்துடுறேன். புளிக்கலவா மீன் தான் வாங்கிட்டு வந்தாங்க. மீன் எப்படி இருக்கும்னா நல்லா இருக்கும், பஞ்சு போல் இருக்கும். குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.
நான் வந்து மீன் குழம்பையும் கூட்டி அடுப்புலேயே போட்டுட்டேன். அடுப்பில் புளிக்கிழமை மீன் தான் வாங்கிட்டு வந்தாங்க. மீன் எப்படி இருக்கும்னா நல்லா இருக்கும், பஞ்சு போல் இருக்கும். குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து மீன் குழம்பையும் கூட்டி அடுப்புலேயே போட்டுட்டேன். அடுப்பில் போட்டோன்னே கொஞ்சோண்டு விர வச்சாலும் அது எப்படி இருக்குன்னு சூப்பராக கொதித்து அப்படியே குழம்பு நல்லா காஞ்சி வந்துடுது. அதுக்கு பிறகு எல்லாத்துக்கும் ஆளுக்கு ஒரு முட்டையும் வேக போட்டேன். நம்ம வீட்டில் கோழி முட்டை விடுதில்ல, அதனால் நாட்டுக்கோழி முட்டையும் போட்டு வேக வச்சாச்சு. எண்ணெய் இல்லை பார்த்தீங்களா, அதனால தான் நான் இனிமேல் மீன் பொரிக்கலை. அவங்க வந்து வெளியில் போயிருக்காங்க. அவங்க இப்போ கடையில் டியூட்டி பார்க்க போயிருக்காங்க. இனிமேல் அவங்க முடிச்சுட்டு வந்த பிறகு தான் பார்க்கணும். வாங்கிட்டு வந்தாங்கன்னா பார்க்கணும், இல்லைன்னா இருக்கட்டும் நைட்டில் செஞ்சுக்கிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். பொரிச்சுக்கிடலாம் அப்படின்ட்டு. இனிமேல் இந்த பாத்திரங்கள் எல்லாத்தையுமே கழுவணும். மறுபடி அடுப்பு எல்லாத்தையுமே லேசாக அப்படியே துணி வச்சு தொடச்சிட்டுமா விட்டுருவேன். அப்புறவு எல்லாமே அப்படி தான் இருக்குது. குழம்பு வந்து கொதிக்கட்டும். நம்ம வந்து அதான் வெளியில் வந்தேன், வண்டி கொஞ்சம் வேலை, அதனால் அதில் கலத்தி விட்டுருக்கு. வெளியில் வந்தேன். நம்ம வீட்டில் பின்னாடி வந்து கொஞ்சம் செம்மண்லாம் அடிச்சிருந்தாங்கள, அதில் வந்து பசங்க எல்லோரும் இருந்தாங்க. பெர்சிக்கு நாளைக்கு எக்ஸாம் அப்படின்னனால பெர்சியும் வீட்டில் இருந்தா. அதனால சரி வா, வீட்டுக்குள்ளே இருக்கால, அப்போ வெளியில் வந்து இரு, கொஞ்சம் நேரம் இரு அப்படின்ட்டு அவளையும் அந்தால கூப்பிட்டிட்டு வந்தேன். இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து கொல்லாங்கட்டை வந்து கொஞ்சம் வருத்தம். இந்த வறுத்த கொல்லாங்கட்டையே கொஞ்சம் வந்து உடச்சிக்கிட்டு இருக்கா பெர்லின்னு. சாலமும் உடைச்சான். சாலம் வந்து உடச்சிக்கிட்டு அந்த கிடந்து உருண்டுட்டு கிடக்காம பாருங்க அப்படின்ட்டு இதுன்னும். இடங்கள்லாம் எப்படி நம்ம நல்லா மண்ணெலாம் கொஞ்சம் அடித்து போட்டதுனால நல்லா பக்கத்தில் அவ்வளோ மரங்கள் பார்த்தீங்களா, நல்லா நல்லா சூப்பராக இருக்கும். அப்புறம் பெர்லின் உடைச்சிட்டு இருந்தா. எனக்கு வந்து அது உடைச்ச உடனே ஒரு மாதிரி முகம்லாம் வீங்கிரும். அந்த பால் வைக்க எனக்கு பிடிக்கல, அப்படியே இருக்குது. நம்ம வீட்டுக்கிட்ட அந்த பாறையில் தண்ணி, ஆற்று தண்ணி வந்து விழும். அதனால் அந்த தண்ணி வெளியில் பெய்கிட்டே தானே இருக்கும். ஆனால் ஃபுல்லும் போகாது, நிறைஞ்ச உடனே போயிடும், அப்படியே இருக்கும். அதனால் இனிமேல் நம்மளும் இதே மாதிரி இதில் கல்லெல்லாம் கட்டணும். படியெல்லாம் செஞ்சு வச்சுருக்கேன். நான் படியெல்லாம் தூக்கி எடுத்து வைக்கணும். கொஞ்சம் வேலைகள் இருக்குது. மண்ணெல்லாம் அடித்து எடுத்து போட்டோம். பக்கத்து இடத்துலையும் கொஞ்சம் மரங்கள்லாம் வெட்டிட்டாங்க. அதனால் அங்கே கொஞ்சம் நல்லா வெளிச்சங்களாக இருக்குது. நம்ம மரங்கள் அதில் 2-3 இருக்குது. காயெல்லாம் ரொம்ப அந்தளவுக்கு இல்லை. நம்மளுக்கு கறிக்கு போல் கொஞ்சம் காயெல்லாம் காய்க்கும், அப்படி தான் இருக்குது. அதான் பெர்லின் வெட்டி இந்த உடச்சிக்கிட்டு இருக்கா. கொஞ்சம் ஒரு பாத்திரம் வச்சு உடச்சிக்கிட்டு இருக்கா பார்த்தீங்களா, இவ்வளோ போல் இருக்குது. ஏன்னா அவங்க சாப்பிடுவாங்க, சாப்பிட்ட பிறகு மீதி அதுங்கலாம். பெர்சி அந்த உடச்சி அவையெல்லாம் இது நேட்டிருக்கா. அதுக்குன்னு அவங்க அப்பாவும் வந்தாங்க. அப்புறம் அவங்களாம் 2 சாப்பிட்டாங்க. அப்புறம் பெர்லின் உடச்சிட்டு வீட்டுக்கு கொண்டு வா அப்படி சொல்லிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். அவளும் உடச்சி இந்த கொண்டுட்டு வந்துட்டான். இவ்வளோது இருந்துச்சு. என்ன இது அவ்வளோத்தையும் கொஞ்சம் பால் இருந்த மாதிரி இருக்குது, லைட்டாக சட்டியில் போட்டு வறுத்துருவேன். வறுத்துக்கிட்டு அதுக்கு பிறகு நான் அதை உடச்சி எடுத்துருவேன். எடுத்து நம்ம பாட்டெல்லாம் அடைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பசங்க சாப்பிடணுன்னாலும் சாப்பிட்டுக்கிடுவாங்க. இது சாப்பிட்றதுக்கு தான் பெரும்பாலும் நாங்கள் இதை எடுப்போம். இது வந்து நம்ம வேறு பாயசத்துக்கு அதுக்கெல்லாம் போட மாட்டோம். இது வந்து சாப்பிட்றதுக்கு தான் வறுத்தது. பச்சை கடலை, பச்சை முந்திரி பருப்பு மட்டும்தான் பாயசத்துக்கெல்லாம் போடுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அதனால் இதையும் வறுத்துட்டேன் அப்படின்னா நைட்டுக்கு இன்னைக்கு சாப்பாடு வந்து சாதம் தான் எல்லாமே இருக்குது, அதை வச்சு சாப்பிட்டுக்கிடுவோம். அதனால் வேறு ஒன்றும் டிபெண்ட்லாம் ஒன்றும் செய்யலை. காலையில் தோசைட்டேன், இன்னும் நாளைக்கு காலையில் தான் பார்க்கணும். அதனால் எல்லாத்தையும் அதெல்லாம் கழுவி எடுத்து வச்சாச்சு. எல்லோரும் சாப்பிட்டுட்டாங்க. வேலைகள் வந்து முடிஞ்சிடுச்சு. சாதத்துக்கு வந்து அரிசி இந்த தண்ணிலாம் ஊற்றி வச்சுருக்கேன், கொஞ்சம் விரவும் எடுத்து வச்சுருக்கேன். காலையில் அந்த தீயை பற்ற வச்சு வச்சிடலாமா. பெரிய மண்சட்டியிலேருந்து சின்ன மண்சட்டிக்கு கொஞ்சம் குழம்பெல்லாம் மாற்றி எடுத்து வச்சுட்டேன். அதுவும் இருக்கட்டும், ஏன்னா காலையில் அதை நம்ம அடுப்பை தீப்பற்ற வச்சா அது நல்லா சூடாயிரும். அதனால் அது அப்படி இருக்குது. அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.